ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் சிந்தாமணி அம்மா தேர்தலில் தோற்று போயிட்டு தலைவிரி கோலமாக உக்காந்துக்கிட்டு ரோகிணி கிட்ட புலம்புறாங்க, வெறித்தனமாக புலம்புறாங்க. நான் இப்படி தோப்பேன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை ரோகிணி. நான் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பணத்தை வாரி இறைச்சேன். எல்லாம் பணத்தை வாங்கிக்கிட்டு எனக்கு ஓட்டு போடாமல் ஒரு காசு கூட செலவு பண்ணாமல் அந்த மீனா ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டா. இதை நினைக்கும் போது எனக்கு அசிங்கமாக இருக்குது. இந்த அவமானத்தை நான் தாங்கிக்கவே மாட்டேன். ஆனால் நான் அவளை பழி வாங்காமல் விட மாட்டேன் ரோகிணி. அவளுக்கு இங்கிலீஷ்லாம் சரியாக படிக்கவே தெரியாது. அவளுக்கே தெரியாமல் ஒரு ஃபைலில் அவகிட்ட கையெழுத்தை வாங்கி எனக்கு மேலே இருக்கிற ஆளுங்க, தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு அவளை நான் இந்த சங்கத்தை விட்டு எல்லாம் அடித்து துரத்துற மாதிரி வெளியே அனுப்பலை. என் பேர் சிந்தாமணியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி கிட்ட. அதுக்கப்புறமா முத்து அவங்க வீட்டு மாடியில் அவங்க தம்பி ரவி கிட்ட, நான் பூ வியாபாரி சங்கத்தினுடைய தலைவியுடைய புருஷன் சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுடா ரவி. என் பொண்டாட்டி தலைவி ஆயிட்டாடா, எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாடா அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அப்போ ரவி சொல்கிறாரு, ஆமாண்டா முத்து, கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நாங்கள் உன்னை பற்றி ரொம்ப கவலைப்பட்டிருக்கோண்டா. நீ எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வருவியோ, ரொம்ப குடிப்ப வேற, இவ்வளோ குடிக்காரனாக இருக்கியே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கோண்டா. அண்ணி உன் வாழ்க்கையில் வந்த பிறகு தான் உன்னுடைய வாழ்க்கையே மாற்றமாச்சுரா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணியை நினச்சா எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு ரவி. அதுக்கப்புறமா மொத்த சொல்கிறாரு, ஏய் நீ பேசும்போது தாண்டா எனக்கு ஞாபகமே வருது, ஒரு பாட்டில் ஒன்று வாங்கிட்டு சரக்கு அடிக்கலான்னு போல் தோணுதுரா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மீனா வராங்க. மீனா வந்ததும், என்ன சொல்கிறீங்க, குடிக்க போகிறீங்களா? இனிமேல் நீங்கள் குடிச்சிங்க அவ்வளோதான். இத்தனை நாள் குடிக்கும்போது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் இனிமேல் குடிச்சிங்கன்னா பாரு, ஒரு பூ வியாபாரி சங்க தலைவியோட புருஷன் எப்படி குடிச்சிட்டு கிடக்கிறான் பாருன்னு சொல்லுவாங்க. இனிமேல் நீங்கள் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ரவி கிட்ட கேட்குறாங்க, என்ன ரவி, நாளைக்கு லீவா, ரெஸ்டாரண்ட்டு லீவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரவி சொல்கிறாரு, இல்லை அண்ணி, இந்த நீத்து நாளைக்கு ஃப்ளவர் கடை திறக்கிறா, அதுக்கு என் பேரை வச்சு ஓப்பன் பண்ணுறதுக்காக எனக்கு நோட்டீஸ் வைக்க வந்தா. இதை ஸ்ருதி பார்த்துட்டு ஒரே சத்தம் போட்டுட்டு, ஸ்ருதி நாளைக்கு நீயும் நானும் வெளியில் கிளம்புறோம், டூர் போகலான்னு கூப்பிட்றா அண்ணி. நீங்கள் தான் ரெஸ்டாரண்ட்டை நீயும் முத்துவும் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ரவி. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, இந்த ஐடியாவை நான் தான் கொடுத்தேன் ரவி, ஸ்ருதிக்கு அப்படின்றாங்க. அப்படியா அண்ணி, அப்போனா நாளைக்கு நீங்கள் பார்த்துங்க என் ரெஸ்டாரண்ட்டன்றாரு. முத்து, ஐயோ டே, நான்லாம் பார்த்துக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, ஏங்க நாளைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டை ஒரு 2 நாளைக்கு பார்த்துக்கினா ஸ்ருதியும் ரவியும் வெளியே போவாங்க, நீத்துவால் பிரச்சனை வராது. அதனால் ஸ்ருதியும் நம்ம வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துட்டா நல்லது தானேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா முத்துவும் மீனாவும் ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கிறாங்க. அந்த இடத்துல நீத்து வராங்க கத்திக்கிட்டே, ரவி ரவி எங்கே இருக்கீங்கன்னு. உடனே மீனா சொல்கிறாங்க, எதுக்கு இப்போ ரவியை தேடிக்கிட்டு வர? ரவி அவங்க மனைவியை கூட்டிக்கிட்டு, ஸ்ருதியை கூட்டிக்கிட்டு டூர் போயிருக்கிறாருன்றாங்க. இன்னைக்கு என் ஃப்ளவர் கடை ஓப்பனிங், ரவி வந்தே ஆகணுன்றாங்க. மீனா கேட்குறாங்க, ஏய் உனக்கு வெக்கமாக இல்லை? கல்யாணம் ஆன பையனோட இப்படி சுற்றணும்னு நினைக்கிறிய நீ? ரவி அவங்க மனைவியை தான் நேசிக்கிறாரு, அதை விட்டுட்டு நீ ரவியை இப்படி வளைச்சி போட பார்க்குறிய, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்குறாங்க. முத்துவும் திட்டுறாரு, இங்கே பாருமா, இந்நேரம் பலகுரலம்மா இருந்ததுன்னா உனக்கு சூடு வச்சுருக்கோம் அப்படின்னு ஒழுங்காக ஹோட்டலை விட்டு போயிடு, இல்லைனா உனக்கு ரொம்ப அசிங்கமாகிடும். இந்த மாதிரி ஒழுக்கங்கட்டத்தனமாக என் தம்பி பின்னாடி சுற்றுறியேன்னு சொல்கிறாரு. உடனே நீத்து கேட்குறாங்க முத்துவை, ஏய் யாரடா நீ ஒழுக்கங்கட்டத்தனன்னு பேசுகிற? நீ ஒழுங்கா, நீயே ஒரு குடிக்காரன் அப்படின்னு சொல்கிறாங்க பாரு. உடனே இதை கேட்டதும் மீனாக்கு கோவம் வந்தது. யாரடி பார்த்து குடிக்காரன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு பலால்னு அடிக்கிறாங்க. நீ ஒரு கல்யாணம் ஆனவன் ஒருத்தருடைய புருஷனோட நீ சுற்றணும்னு நினைக்கிற, இப்படி வளைச்சி போடணும்னு நினைக்கிற. ரவிக்கு விருப்பமே இல்லாமல் அவரை ரொம்ப கம்பல் பண்ணுற நீ ஒழுக்கம் கட்டவளா? என் புருஷனை பற்றி பேசினா அவ்வளோதான் சொல்லிட்டு நீத்துவை துரத்தி அனுப்பிச்சிடுறாங்க ஹோட்டலை விட்டு. அதுக்கப்புறம் ரோகிணி மனோஜி கேஸ் விஷயம் இயரிங் வருது கோர்ட்டுக்கு. அப்போ கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது மனோஜ் எனக்கு டைவர்ஸ் வேணுன்றாரு. ஆனால் ரோகிணி ஐயா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் இந்த குழந்தைய படிக்க வைக்கிறது எல்லாம் நான் தான்
தான் பார்க்குறேன், பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஜட்ஜி ஐயா, இந்த கேஸை வந்து நான் 6 மாதத்துக்கு ஒத்தி வைக்கிறேன். மனோஜ் வந்து கல்யாணிக்கு வந்து 25,000 ரூபாய் ஜீவன் அம்சமாக மாதம் மாதம் செலவுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் 6 மாதம் கழித்து இந்த கேஸில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கேஸை 6 மாதத்துக்கு ஒத்தி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் மனோஜும் அவங்க அம்மாவும் வந்து என்ன பேசிக்கிறாங்கன்னா, மனோஜ் அம்மா எனக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் இருக்குதம்மா, நான் என்னம்மா பண்ணுறதுன்றாரு. அப்போ வந்து விஜயா சொல்கிறாங்க, ஏய் இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் இப்போ சொன்னார்ல, இந்த தீர்ப்பை வந்து வீட்டுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது, நீ யாருக்கும் சொல்லக்கூடாதுன்றாங்க. நாளைக்கு மனோஜுக்கு நிச்சயதார்த்தம் எப்படி நடக்குது, அந்த இடத்துல ரோகிணி என்னென்னலாம் குதூகலம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நன்றி, பாய்.